ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பருப்பு கறி ஆக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பருப்பு மெல்லும் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் 200 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து அதை 2-3 டைம் நல்லாவே கழுவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக ரம்பை கருவேப்பில்லை, ஒரு துண்டு பட்டை, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பருப்பை வேக வச்சுருங்க. பருப்பு கொலைய வெந்துடக்கூட, அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி பருப்பை வேக வைங்க. பருப்பு வெந்ததுக்கு பிறகு இதில் 2 பச்சை கொச்சிக்காவை வெட்டி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்றாலே விளங்கும், பருப்பு கொலையல்ல, கொஞ்சம் அந்த வித மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கு பிறகு பருப்பை வெளியே எடுத்துக்கோங்க. நாங்கள் இதே சட்டியில் பருப்பை தாளிச்சுக்கிறோம். மேலும் அதே சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாவினதுக்கு பிறகு கடுகு, சீரகம், இடித்த வெள்ளைப்பூடு, வெங்காயம், காஞ்ச கொச்சிக்காய், கருவேப்பில்லை இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுப்பட்டோன்னே நான் இதில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கிறேன். தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் வறுப்படக்குள்ள அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்ததுக்கு பிறகு வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்து நல்லாவே கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டான பருப்பு சுண்டல் ரெடி. எந்த நாளும் பால் ஊற்றி ஒரே மாதிரி பருப்பு கறி ஆக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரியும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.